நீங்க வந்து நம்ம பார்க்க போற டாபிக் வந்து 9th ஸ்டாண்டர்ட்ல ப்ரோஸ் எல்லாமே ஒன்லைனர்ல நம்ம கொண்டு வந்திருக்கோம். அது அதை மட்டும் நீங்க வந்து நோட்ஸ், ஏன்னா இப்ப ஷார்ட் பீரியட் தான் இருக்குது, புக்ஸ் நம்ம ரிவைஸ் பண்ணி வந்து படிக்க டைம் இல்லை. அதனால வந்து இந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்க. 9th 4 ப்ரோஸ்ல இருக்க எல்லா லைன் பை லைன் கொஸ்டின்ஸும் வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ப்ரோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா லேர்னிங் த கேம். இது வந்து சச்சின் டெண்டுல்கர் பத்தி ஃபுல்லாவே இந்த லெசன்ல இருக்கும். அவரோட ஃபுல் நேம் வந்து சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர் வாஸ் born 24th April 1793 மும்பைல மகாராஷ்டிரால பிறந்திருக்காரு. ஹி இஸ் த ஒன்லி, ஏன்னா இந்த ஸ்போர்ட்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடா கேட்பாங்க. போன எக்ஸாம்ஸ்லாம் மித்தாலி ராஜ் 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்குது, அவங்கள பத்தி வந்து கேட்டாங்க. இப்போ சச்சின் டெண்டுல்கர்ல நமக்கு ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் இருக்கு, நான் பார்ப்போம். ஹி இஸ் த ஒன்லி பிளேயர் டு ஹேவ் ஸ்கோர்ட் த 100 international centuries, the first scored double century in one day international, and the only player of to complete the more than 30,000 runs in the international cricket. He played எத்தனை கிரிக்கெட் மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காங்க, இது இந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். 664 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்சஸ் வந்து விளையாண்டுருக்காங்க. இவங்களோட ஸ்கோரிங் வந்து எவ்வளவு அப்படின்னா 34,359. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்களேன். இன் 2012 வந்து டெண்டுல்கர் வாஸ் நாமினேட்டட் டு ராஜ்யசபா. ஏன்னா நம்ம வந்து 12 சீட் வந்து ராஜ்யசபா எம்பி சீட் வந்து அதாவது ஸ்போர்ட்ஸ்ல மட்டும் இல்ல, கலைத்துறையில சிறந்த பங்காற்றவங்களுக்கு 12 எம்பி சீட் கொடுக்கலாம். அதுல வந்து நம்ம ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா வந்து நம்ம சச்சின் டெண்டுல்கர் வந்து எலெக்ட் ஆனாரு. எப்போனா 2012. ரிட்டையர்ட் ஃப்ரம் கிரிக்கெட் ஆன் எப்போ ரிட்டையர்ட் ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 16th November 2013. லேர்னிங் த கேம் ஆஸ் த எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் த ஆட்டோ பயோகிராஃபி. பிளேயிங் இட்ஸ் மை வே. சரியா, இதான் வந்து இவரோட ஆட்டோ பயோகிராஃபி. அதுக்கப்புறம் இவர் என்னென்ன அவார்ட்ஸ் எந்தெந்த இயர்ஸ், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அர்ஜுனா அவார்டு வந்து 1994. அதுக்கப்புறம் ராஜீவ்காந்தி கேல் ரத்னா அவார்டு வந்து 1997. இதெல்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். பத்மஸ்ரீ அவார்டு வந்து 1999 அண்ட் பத்ம விபூஷன் வந்து 2008 அண்ட் பாரத ரத்னா வந்து 2013. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது அவார்ட்ல இருந்து கண்டிப்பா வந்து ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். சச்சின் டெண்டுல்கர் ஹேட் a deep desire to become a cricketer. His favorite players வந்து யாரு அப்படின்னு சொல்லி சுனில் கவாஸ்கர் அண்ட் வெஸ்ட் இண்டியன் லெஜண்ட் வைவ் ரிச்சர்ட். இவங்க ரெண்டு பேருமே வந்து இவரோட ஃபேவரட் பிளேயர்ஸ். ஹி வாஸ் த ஸ்டடிங் இன் நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் இன் மும்பை, அங்கதான் வந்து படிச்சாரு. ராம்காந்த் அச்ரேக்கர், இந்த அச்ரேக்கர் தான் வந்து கொஸ்டின் கேட்டாங்க. வாஸ் த கிரிக்கெட்டர் கோச். இவங்க இந்த சச்சின் டெண்டுல்கரோட கோச் வந்து யாருன்னா ராம்காந்த் அச்ரேக்கர். அட் த சதாசிரமம் வித்யா மந்திர் ஸ்கூல் he runs summer camps. One day his brother Ajit took him the camp to get trained by Achrekar. At the time Sachin was here எத்தனை வயசு ஓல்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 11 years வந்து ஓல்டு. சரியா, இதெல்லாம் நம்ம கொஸ்டின் ஏரியா நோட் பண்ணிக்கோங்க. திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டிரான்ஸ்ஃபார்ம், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து அவரோட லைஃபுக்கு வந்து ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனா வந்து அமைஞ்சது. சச்சின் would practice between, அந்த அவரோட பிராக்டிஸ் டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா 7:30 AM to 10:30 AM in the morning and the afternoon. He would come back practice till evening. Sachin father moved is the Sadasama Vidya Mandir, where Achrekar was the cricket coach. Next வந்து பார்த்தோம் அப்படின்னா Achrekar father moved him to best effort with the worrying about the result. Sachin evening the start, so எத்தனை மணிக்கு ஈவினிங் ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னா 5 PM after 30 minutes break. ஸ்கூல் முடிஞ்சு 30 minutes பிரேக்ல அகைன் வந்து கிரிக்கெட் விளையாட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா டூரிங் த பிரேக் Achrekar would money to go and have Vatpav. The season would last 2 hours till 7 PM. Towards the last 15 minutes, he would place the 1 rupee coin at the top of the stumps, and he is the manager to avoid getting out the coin. He coin was his. அந்த ஸ்டம்புக்கு மேல அச்சரேக்கர் வந்துட்டு 1 ரூபி காயினை வந்து வச்சுட்டு போயிருப்பாங்க. யார் வந்து ஃபர்ஸ்ட் வராங்களோ அந்த பிளேயர் வந்து அந்த காயின் எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து போட்டி போட்டு வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் அந்த காயின் வந்து யாருக்கு தான் போகும்னா அந்த சச்சினுக்கு தான் வந்து போகும். அந்த மாதிரி நிறைய வந்து அவரை பத்தின விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. Then he would get exhausted, the help to build up the physical and mental stamina. At the times when he bunked daily everything practice a watch and inter-school cricket match, Achrekar would get angry with him. He said the practice hard enough. One day people across the world come watch him play. Sachin happy about what he is today. அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அவரை பத்தினா ஒன் வேர்டு மாதிரி வந்து இருக்கும் கொஸ்டின். இது வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீழே வந்து ஆன்சர் இருக்கும். இதோட PDF வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கோம். தேவைப்படுறவங்க வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெசன் வந்து ஐ கேனாட் கிளிம் ட்ரீஸ் எனிமோர், ரஸ்கின் பாண்ட் எழுதின அந்த இது ப்ரோஸ். இவரை பத்தி நம்ம கண்டிப்பா வந்து கொஸ்டின் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ரஸ்கின் பாண்ட் வாஸ் born in 19th May 1934 வந்து பிறந்திருக்காரு. He is an award winning Indian author and British descent. He much renowned for his role promoting children's literature in India. The Indian Council of Child Education has recognized the role the growth the children literature of, அதாவது சைல்டு குழந்தைகள் எஜுகேஷனுக்காண்டி வந்து நிறைய எழுதியிருப்பார் லிட்ரேச்சர்ல. அதான் வந்து சொல்லியிருக்காங்க. he got the சாகித்ய அகாடமி அவார்டு, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எந்த வருஷம் வந்து வாங்கினாங்கன்னா 1992ல வந்து வாங்கினாரு. எந்த இதுக்காண்டி வாங்கினாருன்னா அவர் ட்ரீ ஸ்டில் க்ரோ இன் டெக்ரா, அந்த இதுக்காண்டி வந்துட்டு
இவருக்கு வந்து சாகித்ய அகாதமி வந்து அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பத்மஸ்ரீ அவார்டு வந்து எப்போனா 1999 அண்ட் பத்ம பூஷன் வந்து 2014. இதெல்லாமே வந்துட்டு முக்கியமா கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ப்ரோ லைஃப் ரைட்டர் he was the written over 500 short stories, essays and novels. இது வந்து இதெல்லாமே முக்கியம். 500 short stories, essays எல்லாமே எழுதியிருக்காரு. இந்த பாப்புலர் நாவல் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா The Blue Umbrella was made into the Hindi film and was the awarded the National Film Award the best children film in 2017. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சம்மரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த ரஸ்கின் பாண்டை பத்தி ஃபுல்லாவே வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இங்க 9th ஸ்டாண்டர்ட்ல கொடுத்த பாடம் வந்து I cannot climb trees anymore. The highest important childhood days shaping the character of a person. A man come back his old house when he is then owned a colonel. The house was not altered much. There was an outside. The man was glad to see old jackfruit tree still standing near the house. அதாவது எத்தனை வருஷங்கள் ஆனாலும் நமக்கு நம்ம சின்ன வயசுல நம்ம வந்துட்டு வீட்டு பக்கத்துல இருக்கிற மரத்தை வந்து வெட்டாம அதே மாதிரி இருக்கும்போது அகைன் வந்து ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ கழிச்சு அந்த இடத்துக்கு நம்ம வரும்போது அந்த நம்ம குழந்தை பருவ நினைவுகள்லாம் வந்து ஞாபகம் வரும். அதே மாதிரிதான் அந்த ரஸ்கின் பாண்டுக்கும் வந்து என்ன வருது, ரொம்ப வருஷம் கழிச்சு அவர் பழைய வீட்டுக்கு வராரு. அது வந்து சைல்ட்ஹுட்ல வாழ்ந்த வீட்டுக்கு வரும்போது அது வந்து நிறைய ரெனோவேஷன் வந்து பண்ணிருக்காங்க. ஆனா வந்து அவர் அவுட் சைடு விளையாண்ட ட்ரீ என்ன ட்ரீ அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜாக் ஃப்ரூட் ட்ரீ. அந்த ட்ரீயை வந்து பார்க்கும்போது அதுக்கு அந்த ட்ரீக்கு கீழே விளாண்ட பழைய சின்ன வயசுக்கான அந்த நினைவுகள்லாம் வந்து ஞாபகம் வரும். அதான் வந்து அந்த பாடம் ஃபுல்லாவே வந்து கொடுத்துருப்பாங்க. சரியா, ஃபுல்லாமே இருக்கும் பார்த்துக்கோங்க. சம்மரி வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து டூ யூ நோ வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பரம்வீர் சக்ரா இஸ் த ஹையஸ்ட் வார் டைம் கேலண்ட்ரி அவார்டு கிவன் டு த சோல்ஜர்ஸ் டு இந்தியன் ஆர்ம்டு ஃபோர்ஸ். பரம்வீர் சக்ரா, சரியா, ஃபார் த டிஸ்பிளே த அட்மோஸ்ட் கரேஜ் அண்ட் கம்ப்ளீட் செல்ஃபிஷ்னஸ் வென் ஃபேசிங் த எனிமி. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த மிலிட்ரி ஃபோர்ஸ்ல இருக்கிறவங்க, ஆர்மி ஃபோர்ஸ்ல இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து இந்த பரம்வீர் சக்ரா வந்து கொடுப்பாங்க. வார் டைம்ல எனிமிஸை எதிர்த்து சண்டை போற எல்லாத்துக்குமே வந்து இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. சின்ஸ் இன்செப்ஷன் இன் 1950 21 ஃபியர்லெஸ் ஹீரோஸ் இந்த போஸ்டுமஸ்லி வந்து கொடுத்துருக்காங்க. 14 பேத்துக்கு ஹவ் பீன் அவார்டட் த மெடல் டீம் ஜான்வரி 2019. அதுக்கப்புறம் வந்து இந்த லெசன்ல இருக்கிற கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதுக்கு ஆன்சர் எல்லாமே கீழே இருக்கும். அடுத்து வந்துட்டு வாட்டர் அப்படிங்கிற ஒரு ப்ரோஸ் எக்ஸ்பிளைர் ஆஃப் லைஃப் சர் சி.வி. ராமன். அவரோட ஃபுல் நேம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா சந்திரசேகர வெங்கடராமன். சரியா, இவரோட பர்த் டேட் வந்து 7 நவம்பர் 1888 டு இவர் 21 நவம்பர் 1970. அது வரைக்கும் இவரோட காலங்கள். He was an Indian physicist born in திருச்சிராப்பள்ளி. He carried out ground breaking work in field the light scattering. அதாவது ஒளி நிகழ்வுக்காண்டி தான் வந்து இவருக்கு வந்து கொடுத்துருப்பாங்க நோபல் பிரைஸ், which earned him the 1930 நோபல் பிரைஸ் ஃபார் பிசிக்ஸ். பிசிக்ஸுக்காண்டி வந்து நோபல் பிரைஸ் வாங்கியிருப்பாரு. எப்போ அப்படின்னா 1930. அதாவது எந்த விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா லைட் ஸ்கேட்டரிங் அதுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. He discovered that when light traverses the transparent material, same the deflected the light changes the wavelength. This phenomenon அதை பத்தி வந்து நிறைய விஷயம் வந்து கொடுத்துருப்பாங்க. ராமன் எஃபர்ட் அண்ட் த காமன் ரேட் இன் February 28 is celebrated this year நேஷனல் சயின்ஸ் டே. இதுதான் நம்ம கொஸ்டின் ஏரியா. ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு February 28 எதவா நம்ம செலிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நேஷனல் சயின்ஸ் டேவை வந்து செலிப்ரேஷன் வந்து பண்றோம். சரியா, நெக்ஸ்ட் வந்துட்டு 1954 இந்தியன் ஹானர் வித் ஹிம் ஹையஸ்ட் சிவிலியன் அவார்டு. என்ன அவார்டுன்னு கேட்டாங்கன்னா பாரத் ரத்னா அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டுல இருந்து கம்பல்சரி வந்து ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சச்சின் டெண்டுல்கர் பார்த்தோம், செகண்ட் வந்து ரஸ்கின் பாண்டை பத்தி பார்த்தோம், 3வது சர் சி.வி. ராமன். எல்லாத்துக்குமே வந்து இந்த அவார்டை மட்டும் தனியா வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதுல இருந்து கம்பல்சரி வந்து ஒரு கொஸ்டின் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். 30ல ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின் வந்து அவார்டு கொஸ்டினா இருக்கும். அப்படி கேட்கற அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து ஆப்ஷன்லயாவது வச்சிருப்பாங்க. நம்ம ஆப்ஷன் ஒமிட் பண்ணி எழுதுறதுக்கு வந்து இன்னும் வந்து பெட்டரா இருக்கும். சம்மரி வந்து ஃபுல்லாவே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த லெசனுக்கான சம்மரி, இதோட பிடிஎஃப் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, பார்த்துக்கோங்க ஃபுல்லாவேவும். அதுக்கப்புறம் வந்துட்டு கொஸ்டின் ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி பயோகிராஃபி ஆஃப் சீனிவாச ராமானுஜம். சரியா, நம்ம ராமானுஜம் அப்படின்னாலே வந்து தெரியும், ஒரு மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு பெரிய ஆளு. ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டி இஸ் த பயோகிராஃபி ஆஃப் எ மேத்தமெட்டிக்ஸ் ஜீனியஸ் த ராமானுஜன். அவரோட வாழ்க்கை வரலாறு தான் வந்து ஜீரோ டு இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டி நமக்கு தெரியும்ல, முடிவிலி அப்படின்னு சொல்லுவாங்க, முடிவில்லாத. ஓகேவா, he was the genius in maths in even school days. The teacher was surprised to know that Ramanujan talk about the infinitive. The teacher complimented the boy asking the intelligent question in maths, but the other boys the question was absurd. அதாவது ஒரு கொஸ்டின் கேட்கறத பார்த்து மற்ற பசங்க எல்லாமே வந்துட்டு சலிச்சுப்பாங்களா, என்னடா அடிக்கடி வந்து டவுட் கேட்டுட்டே இருக்கான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வந்து ஒரு சலிப்பு இல்லாம வந்து டீச்சர்ஸ்ட வந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாராம் ராமானுஜன். The question about infinity was answered by great mathematician after many centuries.
அவரை பத்தி ஃபுல்லா வந்து கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ராமானுஜன் வாஸ் பார்ன் இன் ஈரோடு. எப்போ பிறந்திருக்காரு? December 22, 1887. இஸ் ஃபாதர் வாஸ் எ பெட்டி கிளர்க் கிளாத் ஷாப். ஒரு சின்ன துணி கடையில வந்துட்டு ஒரு கிளர்க்கா வந்து இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வந்து யூஸ்டு ஹெல்ப் சீனியர்ஸ் இன் மேக்ஸ். த ஏஜ் ஆஃப் 13 he got லானி trigonometry and he studied that. அதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஒன் ஆஃப் his senior showed him the synopsis of elementary result is pure applied mathematics by எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஜார்ஜ் ஜோபரிச் கேர். His book activated the mathematical genius him. He used to solve problems in lost sheet of paper, slate or note books. இந்த மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. The notebooks were called ராமானுஜன் ஃபெரைட் notebooks. முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. முக்கியம் சொல்றதெல்லாம் வந்து கம்பல்சரி வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர். After his college days, he had a fine job to buy papers to his sons and his for his food. He got clerical job port trust in India. இவருக்கு வந்து எங்க ஃபர்ஸ்ட் ஜாப் கிடைக்குன்னா கிளாரிக்கல் ஜாப் வந்து கிடைக்கும், போர்ட்ல கப்பல்ல வந்து கிடைக்குது. ராமானுஜன் sent a letter to the great mathematician G.H. Hardy of the Cambridge University. அவருக்கு வந்துட்டு ஒரு கிரேட் லெட்டர் வந்து G.H. Hardyக்கு வந்துட்டு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்றதுக்கு வந்து ராமானுஜன் வந்து லெட்டர் சென்ட் பண்றாங்க. He included 120 தியரம்ஸ் ஆஃப் ஃபார்முலா. ஹார்டி அண்ட் ஜேஇ லிட்டில்வுட் இவங்க ரெண்டு பேரும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ரியலைஸ் ரேர் மேத்தமெட்டிக்கல் இவரோட மேத்தமெட்டிக்ஸ் அந்த யாருக்கு வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு அனுப்புறாரு, யாருக்குன்னா G.H. ஹார்டிக்கு வந்து அனுப்புறாரு. எத்தனை தியரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 120 தியரம்ஸ் வந்து சென்ட் பண்றாரு. இவரோட அந்த தியரம்ஸை பார்த்து இவங்க ரெண்டு பேரும் வந்து வியந்து போறாங்க. யார் யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா ஹார்டி அண்ட் ஜேஇ லிட்டில்வுட். சரியா, இவங்க ரெண்டு பேரும் யாருன்னா கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில வந்து ஒரு பெரிய ஒரு ஒர்க் பண்ற ஒரு ப்ரொஃபஸருக்கு அடுத்த லெவல் அப்படின்னே வந்து சொல்லலாம். சரியா, he made arrangements of Ramanujan to Cambridge University எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 19. அப்போ ராமானுஜன் வந்து எப்போ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டிக்கு வந்து போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 1914. was not very comfortable at Cambridge. He was difficult to bear cold and being vegetarian had cookies. ரொம்ப வந்து அவர் டிஃபிகல்ட்டா இருந்தது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா கோல்டு வந்து செட் ஆகல, பிளஸ் வந்துட்டு ராமானுஜன் வந்து ஃபுல் வெஜிடேரியன், ஃபுட் வந்து அவருக்கு வந்து செட் ஆகல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் ஹார்டி வந்து நிறைய விஷயம் வந்து எஜுகேஷனுக்கு அவர் பண்ணியிருப்பாரு. He was a sheer genius that led him mathematician truth. Ramanujan was elected as a fellow of Royal Society and a fellow of Trinity College, Cambridge. He published many works in Cambridge. நிறைய ஒர்க் பண்ணியிருப்பாரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி. ராமானுஜன் was affected by டியூபர்குலோசிஸ். முக்கியமானது, ராமானுஜன் வந்து எந்த டிசீஸால வந்துட்டு அஃபெக்டட் ஆனாரு அப்படின்னா டியூபர்குலோசிஸ், டிபி அப்படின்னு சொல்லுவோம், தமிழ்ல எலும்புருக்கி நோய் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா ஒரு கோல்டு வந்து அதிகமா இருந்தது. He was sent back to India and continued play with the number even to death bed. ரொம்ப நாள் படுக்கையில இருந்து அதுக்கப்புறம் இறந்து போட்டாரு. Besides being the mathematician, was the astrologer as a good speaker அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் அந்த ராமானுஜனை பத்தி கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ஆன்சரும் வந்து கீழே இருக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஜவஹர்லால் நேரு பர்த்டே லெட்டர். ஜவஹர்லால் நேரு எப்ப பிறந்தாங்கன்னா நவம்பர், எல்லாத்துக்குமே தெரியும். அவரோட பர்த்டே தான் நம்ம சில்ட்ரன்ஸ் டே வந்து செலிப்ரேஷன் பண்றோம். 14 நவம்பர் 1889. அதுக்கப்புறம் வந்துட்டு 27 May 1964 was the first prime minister of India. Central figure Indian politics and before the after the independence emerged on eminent leader the India independence movement. நிறைய அதாவது ஜவஹர்லால் நேரு பத்தி நிறைய விஷயம் நம்ம கத்துட்டே இருக்கலாம். இப்போ நம்ம புக்ல இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்தியா சுதந்திரம் வந்து எப்ப கிடைச்ச இண்டிபெண்டன்ஸ் 1947 அன்டில் டெத் ஹிஸ் 1964 தான் வந்து இவர் இறக்குறாரு. சரியா, அது வரைக்கும் வந்துட்டு சுதந்திரத்துக்காண்டி போராடிட்டே வந்திருக்கிறாரு. He was also known as the Pandit Nehru, while many Indian children knew as the Uncle Nehru, நேரு மாமா அப்படின்னு தான் வந்து சொல்லுவோம். The birthday letter was written by Jawaharlal Nehru, his daughter. The birthday letter வந்து யாருக்கு வந்து எழுதுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அவங்களோட டாட்டர் வந்து யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா இந்திரா பிரியதர்ஷினிக்கு வந்து எழுதுவாங்க. சரிங்களா, இந்திரா காந்தி அப்படின்னு சொல்லுவோம். எங்க வச்சு எழுதுறாரு அதான் நம்ம கொஸ்டின். எங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா சென்ட்ரல் பிரிசன் நைனி. எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா October 26, 1930 வந்து எழுதுறாங்க. நிறைய விஷயம் அந்த பர்த்டேல என்னென்னமோ நம்ம கிஃப்ட் கொடுப்போம். இவர் பாருங்க அவங்க பொண்ணுக்கு வந்து ஒரு லெட்டர் வந்து பர்த்டே கிஃப்டா வந்து கொடுக்குறாரு. அதுல வந்து நிறைய விஷயம் வந்து பேசியிருப்பாங்க. எல்லாமே வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. Next வந்து காந்திஜி மெசேஜ் made millions of people become soldiers of freedom. You want to become India soldiers who respect its honor. It's not easy to know what is the right, what is not right. அந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து கொடுத்துருப்போம், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அது கீழே வந்து சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் வந்து கொஸ்டின் இருக்கும், அதுக்கு கீழே வந்து ஆன்சர் இருக்கும். இதோட PDF வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இவ்வளவுதான் வந்து நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கிற ப்ரோஸ். சரியா, அப்புறம் நம்ம போயம் பார்ப்போம். 10th 7th 8th 11th 12th எல்லா இருக்கிறதுல நம்ம பார்ப்போம், அடுத்தடுத்து பார்ப்போம். கண்டிப்பா வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்க கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல இருந்து தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸ்பெக்டேஷன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.